மெத்த வாங்கினேன் தூக்கத்தை வாங்கலைன்னு நிறைய பேர் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படிப்பட்டவங்களுக்கு சூப்பரான 2 டிப்ஸ் சொல்கிறேன். இதுக்கு நமக்கு தேவையானது 2 வாழைப்பழம் எடுத்துக்கலாம். வாழைப்பழம் எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல. இப்போ நான் எடுத்துருக்கிறது ஒரு பூவம்பழமும் ஒரு பச்சை வாழைப்பழமும். அதில் இருக்கக்கூடிய அந்த காம்புகளை நீக்கிடலாம். முழுசாக இந்த மாதிரி காம்போடு வாங்கிட்டு வாங்க. காம்பு இல்லாமல் வாங்கிட்டு வந்தீங்க அப்படின்னா அது கரெக்டாக இருக்காது. அடுத்ததாக இது தோலோட சீவனமா அப்படின்னா தோல் இருக்கணும், அதுதான் நல்லது. தோலில் இருக்கக்கூடிய அந்த சத்துக்களும் சேரணும். 2 பழத்தை இந்த அளவுக்கு சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இந்த பழத்தை ஒரு டீ போடுற பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். அடுத்ததாக இந்த சைஸில் ஒரு சின்ன இஞ்சி எடுத்துக்கோங்க. இஞ்சியை வந்து நச்சுட்டு தான் சேர்க்கணும். அடுத்ததாக ரொம்ப முக்கியமான ஒரு பொருள் சின்னமன், அதாவது லவங்க பட்டைன்னு சொல்லுவாங்கல்ல. 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி இதில் சேர்த்துக்கோங்க. 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிட்டாச்சு. அடுப்பை வந்து ஹைலே வச்சுருங்க. ஏன்னா இது நல்லா கொதிக்கணும். கொதிச்சதுக்கு அப்புறமா இதை வந்து நம்ம நல்லா நசுக்கி விடணும், நல்லா மேஷ் பண்ணி விடணும். அந்த தண்ணியோட அந்த தோலும் அந்த வாழைப்பழமும் வந்து தண்ணியில் நல்லா கரைகிற அளவுக்கு, ரொம்பவும் கரையணுங்கிற அவசியம் இல்லை, நல்லா இது மாதிரிட்டு நசுக்கி விடுங்க. இப்போ நம்ம இஞ்சியை வந்துட்டு நசிச்சு சேர்த்தாச்சு. இஞ்சி பிடிக்காதவங்க இதை வந்து ஸ்கிப் பண்ணிக்கலாம். அதுக்கு பதிலாக தேன் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக இப்போ நம்மளுடைய பட்டையை வந்துட்டு உடச்சி சேர்த்துக்கலாம். இப்போ ஓரளவுக்கு நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறம் சிம்மில் வச்சுருங்க. அவ்வளோதான், வேலை முடிஞ்சிச்சு. சூப்பரான ஒரு மெத்தடுங்க. நல்ல தூக்கம் வரும். உடம்புல இருக்கக்கூடிய அந்த டயர்ட்னஸ் ரிலாக்ஸ் ஆக்கி தூங்க வைக்கிறதுக்கு ஒரு முக்கியமான பொருளுங்க இது. அடுத்ததாக இதை வந்து நம்ம வடிகட்டிக்கலாம். தூங்குறதுக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடி, நீங்கள் எப்போ தூங்க போகிறீங்கன்னு உங்களுக்கு தான் தெரியும், 1 மணி நேரத்துக்கு முன்னாடி இந்த மெத்தடை ட்ரை பண்ணுங்கள். நல்ல ரிசல்ட் கிடைக்கும். ஆழ்ந்த தூக்கம்